பாருங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுகிற, தொட்டாலே செத்துருவோன்னு நினைக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டிய ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் இந்த ஓபேத் ஏதோமுக்கு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல கர்த்தருடைய பிரசன்னத்தையும் உடன்படிக்கையும் நீங்க சுமந்து கொண்டு உங்க வீட்டுக்கு போக போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் அதை சுமந்து கொண்டு போக போறேன். ஆமேன். அப்படி நான் சுமந்து கொண்டு என் வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்த வசனம், ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்துல மறுபடியும் இருக்கு, நல்லா வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்துக்கான, நான் காலையில சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஆசீர்வாதத்துக்கான சில திறவுகோள்களை பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்க 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சா கூட கர்த்தருடைய கற்பனைகள் சொல்லப்பட்ட சில விஷயத்தை நீங்க கீழ்ப்படினா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு வாலிப பையன், அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. இப்போ அவன் போய் ஆண்டர்கிட்ட, ஆண்டவரே நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லிட்டே ஜெபிச்சுக்கிட்டே வருஷம் ஃபுல்லா இருந்தா, சிஎம்சிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது, இது முதல் நீ டாக்டர்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை. அல்லேலூயா. டாக்டர் ஆகணும்னு சில வழிகளை இந்த உலகம் என்ன பண்ணிருக்கு, வகுத்திருக்கா இல்லையா? எப்படி டாக்டர் ஆகணும்னா, இப்போ நான் கேட்க வேண்டியதே இல்லை, பைபிளில் இருக்கிற கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ கேட்குறேன், அந்த கொஸ்டின் பதில் சொல்லுங்கள். டாக்டர் ஆகணும்னா முதல் படி என்ன? நீட் எழுதணும். சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, டாக்டர் ஆகணும் என்ன செய்யணும்? முதல் படி நீட் எழுதணும். நீட் எழுதி அதில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் செலக்ட் ஆகணும். அந்த காலேஜில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் அதை 5 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு டாக்டர்னு சர்டிபிகேட் கொடுக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமலே 40 நாள் உபவாசம் போட்டாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாரும் கண்டு உடன்படிக்கை பெட்டியை கண்டு பயந்தாங்க. ஆனா இவர் உடன்படிக்கை பெட்டியினுடைய மேன்மையை அறிந்திருந்தார். யாரு? ஓபேத். தேவ பிரசன்னத்துடைய மேன்மை. நான் சொல்லுவேன், எப்பவுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட பேசும் பொழுது, அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் வீடு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எங்கள் வீட்டில். கொஞ்ச நேரம் நல்ல அமைதியாக இருந்தால் நெக்ஸ்ட் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுது, அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடுது. ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இங்கே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. வசனத்தை கேட்கும்போது சரி நம்ம இதுக்காக போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. உபவாசிக்கணும்னு நினைக்கிற முடியல. ஆராதிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் ஆராதிக்க முடியல. எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் சொல்லுவேன், உங்களுடைய வீடுகளை சுற்றி நம்ம அட்மாஸ்பியரில் நம்ம பார்க்குறோம், இந்த காற்று இருக்குது நம்ம பார்க்குறோம், ஆனால் இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்குது யார்? பிசாசின் கோட்டைகள். அல்லேலூயா. ஆமாம், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த ஃபுல் வேர்ல்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு. அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்குங்க. காலையில் எழும்பின உடனே பாடல்களை என்ன பண்ணுங்க, வீட்டில் போட்டு விடுங்க. ஆராதனை பாடல்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் போட்டு விடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நான் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் ஸ்பீக்கரோ இல்லை அந்த டேப் ரெக்கார்டரோ இல்லை. ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதை வச்சுருந்தாங்க. காலையில் எழும்பின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபாதர் பாட்டு போட்டுட்ருவாங்க. ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாங்கள் வந்து அப்போ ஒரு பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவங்க. ஆனால் ஃபாதர் பாட்டு எல்லாம் எங்கள் காதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் அந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு மனப்பாடமே என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் எங்களை இழுத்து கொண்டு வந்தார். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் செய்து வச்சது ஃபாதர் தான். நான் அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிறேன், ஃபாதர் அந்த திருமணத்தை நடத்துகிறாரு. ஃபாதர் பெக்மன்ஸ். நீங்கள் என்ன ஃபாதர் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரிந்த ஒரே ஃபாதர் அருட்தந்தை அவர் ஒருவரே. ஓகே, எனக்கு தெரிஞ்சது அவர் தான். சரி, ஃபாதர் பெக்மன்ஸ் அவர் தான் எங்களோட திருமணத்தை நடத்தினார். நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த ஸ்டேஜில் உட்காந்து அவருடைய திருமணத்தை நடத்தும் போது நான் அப்படியே யோசிக்கிறேன், இவருடைய பாடலை பக்கத்து வீட்டு டேப் ரெக்கார்டரில் கேட்டோம் நம்ம ஒரு காலத்தில். அல்லேலூயா.
அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இன்றைக்கு என்னுடைய திருமணத்தை அவர் நடத்துறான்றது அவ்வளோ பெரிய மலைப்பா எனக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? எந்த நேரத்திலும் எல்லா விதத்திலும் எங்கு போனாலும் கர்த்தர் என் உள்ளத்துல வைத்த அந்த உணர்வு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? ஆராதனையின் பாடல்கள் என்ன பண்ணாரு உங்க வீடுகளில் முதல்ல போட்டு அந்த அட்மாஸ்பியரை மாற்றுங்க. எப்ப பார்த்தாலும் எழுந்த உடனே புலம்புற சத்தம், முணங்குற சத்தம், பாத்திரத்தை இடிக்கிற சத்தம். நம்ம ஐயாமார்கிட்ட கேட்டா தெரியும். கொஞ்சம் அம்மா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கரண்டியில தட்டுற சத்தம் கேட்கும் பாருங்க. டொங்கு டொங்கு. சொம்பு இப்படி வைக்கும் போது எப்படி வைப்பாங்க? ஏன்? அம்மா கோவமா இருக்காங்க. அம்மாவா இல்லைங்களா? ஓ, இது நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் தான். எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்க பெண்கள் கோபமே பட மாட்டாங்க. கோபப்பட்டாலும் அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நாங்க இப்ப இருக்கிற வீட்டுல நேற்று பவர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் ஆஃப் ஆன உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு. பவர் ஆஃப் ஆன உடனே ஜூடா அப்படியே தெரிச்சுட்டான். ஐயோ பிள்ளை தெரிச்சுட்டானே வெளியில ஓடி வந்து பிள்ளைய வச்சுட்டு நின்றுருக்கோம். ஒரு சத்தம் கேட்குது, எங்க இருந்தோ கேட்குது. அது எங்கன்னு எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா, அங்க வீட்டம்மா ஒரு சத்தம் போடுது பாருங்க. வீட்டம்மா ஒரு சத்தம் போட, ஐயா ஒரு சத்தம் போட, என்ன பயங்கர சண்டை. நேற்று நைட் சண்டையோ சண்டை. நான் யோசிச்சேன், இந்த வீட்டில் பிள்ளைங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாய் நோக்கிட்டு தான் இருக்கோம். என்ன எங்க அம்மா பேசுறது பார்க்கங்க. நாளைக்கு என்ன பண்ணோம்? நாளைக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை, அதுவும் என்ன பண்ணோம்? பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் செய்யாது, நம்ம செய்யறது தான் செய்யும். சொல்லி கொடுத்தெல்லாம் பிள்ளைகளை செய்ய வைக்கவே முடியாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைகளை சொல்லி எல்லாம் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களை விட அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆமா தானே? இப்ப என்ன சொல்லிடுறாங்க சாதாரணமா, உனக்கு என்னமா தெரியும் சொல்றாங்களா இல்லையா? அவங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க பார்க்காததை அவங்க பாக்குறாங்க, உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ரொம்ப அறிவுல பெருத்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்றபடி அறிவு பெருத்தவன் என்ன தெரியுமா? நோவு பெருத்தவன். அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்துருச்சு. சண்டை, பேச்சு, இதே தான் வீட்டுகளில். காலையில் எழுமினொன்னு முறுமுறுப்பு. யோ, உன்னை பெத்ததுக்கு இந்த மனுஷனை கட்டுன நாள் இருந்து நான் படுற பாடு இருக்கே. பிள்ளைங்க முன்னாடி யாரை சொல்றது? அப்பாவை. அப்ப அடுத்து அவனுக்கு ஒரு நாள் கோவம் வரும்போது அவனும் மனுஷா அப்படின்றான் அப்பாவை. இது யார் கத்து கொடுத்தா? அம்மா கத்து கொடுத்தது. அல்லேலூயா, உண்மை. குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள். ஆனா ஓபேத் ஏதோமுக்கு தெரியும், எல்லாரும் கண்டு பயப்படுகிறபடி இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை, இது தேவ பிரசன்னத்தின் அடையாளம். அல்லேலூயா, அதுதான் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசை. உங்க வீட்டுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை? கர்த்தருடைய பிரசன்னம் என் வீட்டுக்கு வரணும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. நதி என்பது உங்களுக்குள்ள இருக்கிற ஓடையோ குட்டையோ இல்லை. இங்க என்ன சொல்லுவாங்க? குட்டைனா என்னன்னு தெரியுமா? இங்க குட்டைனா என்ன? தண்ணீர் தேங்கி இருக்கிற ஒரு இடம். இன்னைக்கு நிறைய தேவையில்லாத உயிரினங்கள் வரும், பாச வரும். வருமா வராதா? அவ்வளவுதான், கொஞ்ச நாள் அந்த குட்டை காஞ்சி போயிடும். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்று அப்படியே இருக்கிறீங்க. வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகம் என்பது குட்டை அல்ல, தண்ணீர் தேக்கம் அல்ல. அபிஷேகம் என்பது நதி. வார்த்தை என்ன சொல்லுது? அது ஓடணும்னு சொல்லுது. அப்ப உங்களுக்குள்ள உண்மையான அந்த அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஓடி இருக்கணுமா இல்லையா? அந்த நதிக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியாது. அந்த நதி சகலத்தையும் அடிச்சுட்டு போகும். அல்லேலூயா. அந்த நீங்க எசேக்கியேல வாசிச்சீங்கன்னா, அந்த நதி பாய்கிற இடத்துல ஜீவன், ஆரோக்கியம், சுகம் எல்லாமே இருக்கு. அப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்கு நதி உள்ளவரா இருந்தா, அபிஷேகம் பெற்றவரா இருந்தா, அந்த முழு குடும்பத்துக்கு என்ன வந்துருங்க? எவ்வளவு பெரிய தோட்டனாலும் ஒரு போர்வெல் தானே போடுறீங்க. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? அந்த ஒன்றை வச்சே தோட்டத்தை வளர்த்து, மரத்தை வளர்த்து அதுல லாபத்தை பாக்குறோமே. அப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்கு போதாதா? ஓபேத் ஏதோமுக்கு தெரியும், இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தா நான் மட்டும் இல்ல. வசனம் என்ன சொல்லுது? ஓபேத் ஏதோமையும் அவன் குடும்பத்தையும் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான, இருக்க அந்த வார்த்தை, அவனுக்கு உண்டான அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன், ஒரு மனுஷனை தாண்டி ஒரு குடும்பம்,
அந்த குடும்பத்துக்கு உட்பட்ட சகலமும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும், அவருக்கு ஒரு ஆடு மாடு தோட்டம் துறவு எது இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். இந்த பிளெஸிங்ஸ் எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கான உணர்வும் மதிப்பையும் ஓபேத்தேதும் கொடுத்ததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? இனி உங்க குடும்பத்துல சண்டை சத்தம் கேட்க கூடாது. ஆமென். இனி உங்க குடும்பத்துல புலம்பலின் சத்தம் கேட்க கூடாது. எழும்பி உங்க வாயிலிருந்து வருகிற துதியின் சத்தம் கேட்கணும். நீங்க பாடல போடுங்க. நாங்க ஏன் சொல்றோம், நாங்க நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். டிராவல் பண்ணும் போதெல்லாம் அப்படியே கார்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் பாடல போட்டு பாடிக்கிட்டே போவோம். அப்படி பாடி பாடி தேவனை ஆராதிப்போம். எங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அவர் பிரசன்னமும் அவர் உடன்படிக்கையும் உங்க வீட்டுக்குள் இருந்தா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். எல்லாம் 3 நிலை ஆசீர்வாதம்: தனிநபர் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார சூழ்நிலையின் ஆசீர்வாதங்கள். ஓபேத்தேதும் எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதை ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்படுறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஆண்டவரே, நான் உங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆயத்தமாயிட்டேன். உங்க பிரசன்னத்தை சுமக்க நான் ஆயத்தமாயிட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? கேள்விப்படுற மாதிரி ஆசீர்வதிக்கணும். யாரு உடன்படிக்கை பெட்டியை விட்டு போனாங்க பாருங்க, அவங்க கேள்விப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களுக்கு தேவை என்ற போது உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, உங்க பிரச்சனை நடுவில் உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல. நீங்க ரூத்தின் புத்தகத்துல போய் வாசிங்க. பஞ்சம்னு உடனே விட்டுட்டு போனார்ல அவரு. ஆமாவா இல்ல? நகோமியின் குடும்பம் விட்டுட்டு போனதா? வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டாளா? ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு வறட்சியான காலத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு பஞ்ச காலத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறார். அந்த நதியை கர்த்தர் அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று உங்களை விட்டு போனவர்கள் கேள்விப்படணும். அவங்க எங்க இருந்தாலும் கேள்விப்படணும். மோவாப் தேசத்துல இருந்தாலும் கேள்விப்படணும். எத்தனை பேர் ஆமேன்? ஆமேன். எத்தனை பேருக்கு இது என் வாழ்க்கையில் நடக்கணும் சிஸ்டர் ஆசை? ஆமேன். என்னை பழிச்சவங்க, என்னை தூஷித்தவங்க, என்னை துரத்துனவங்க, என்னை விட்டு போனவங்க, இயேசுவை நம்பினியே என்ன உனக்கு நடந்தது என்று சொல்லி நான் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை அசட்டை பண்ண இவங்க எல்லாரும் கேள்விப்படணும். கர்த்தர் அவளை சந்தித்தார், கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் வறட்சியை மாற்றிட்டாரு. ஒரு காலத்துல சோறில்லாத தேசம் தான் அந்த தேசம். ஆனா இன்றைக்கு ஒரு நதி வந்திருக்கான். அந்த நதி வந்ததுனால இப்பொழுது வார்கோதுமையின் அறுப்பின் காலத்துல அவங்க இருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருஷம் நான் அறுக்கிற வருஷம்னு சொல்லுங்க. இந்த வருஷம் என் கைகள் அறுக்க போகிற வருஷம். ஏன்னா நதி பாய போகுது. அல்லேலூயா. இந்த வருஷம் என் ஆசீர்வாதத்தின் வருஷம். ஏன்னா நதி பாய போகுது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் வறட்சியை கண்டதுக்கான காரணம் ஆண்டவருடைய பிரசனத்தை மட்டுப்படுத்தினதுனால தான். ஆனா இன்னைக்கு தேவ பிரசனத்தை குறித்த அறிவு உங்களுக்கு வந்திருக்கிறதுனாலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி பஞ்சங்கள் இல்ல, இனி அறுப்பின் காலம், வார்கோதுமையின் அறுப்பின் காலம். உங்களை விட்டு போன ஒவ்வொருவரும் கேள்விப்படணும். தாவீது கேள்விப்படணும், நகோமி கேள்விப்படணும், சத்துரு கேள்விப்படணும், உங்களை பகைத்த மனுஷர்கள் கேள்விப்படணும். கர்த்தர் சந்தித்தால் வறட்சி மாறினது, ஆசீர்வாதம் வந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நீர் என்னை சந்திப்பீராக. உங்க பிரசன்னத்தை நான் நிறைய நேரத்துல நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றத மறந்து பேசி உங்களை நான் மறுதலித்து இருக்கிறேன். உங்க பிரசன்னத்தை பல வேளைகளை நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற உணர்வற்றவளா நான் நடந்திருக்கிறேன். உங்க பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையே இல்லாம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பிரசன்னம் தான்ப்பா எனக்கு வேணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த நதி தான் எனக்கு வேணும்பா. அந்த நதி எனக்கு வேணும். சொல்லுங்க, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி ஓடணும்பா.
இனி நான் நிற்கிற ஒரு ஓடையை போல அந்த உணர்வு எனக்குள்ள தாங்கப்பா, அந்த ஆசை எனக்குள்ள தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உங்களை சந்திச்சாரணும், உங்க பஞ்ச காலம் முடிந்தது அப்படின்றத அவங்க கேள்விப்படணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அபிஷேகத்தை கனப்படுத்துறது, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வு 24 மணி நேரமும் உங்களுக்குள் இருப்பதுதான். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போய் ஒரு வேலை ஸ்தலத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் போதும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை கனப்படுத்துறது. அல்லேலூயா. நீங்க என் கூட இருக்கிறீங்க இயேசுப்பா, பிரயாணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், எனக்கு உதவி. அவரோட சம்பாஷிக்கிறது, அவரோட பேசுகிறது, அவரோட பழகுகிறது, அந்த அபிஷேகத்தை என்ன பண்றது, அனல் மூட்டி எழுப்புகிறது. சத்துரு தூர்த்து போடும் போதெல்லாம் அந்த மண்ணை தோண்டி எடுத்து, இல்ல இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டா, இந்த ஜெபம் நிறுத்தப்பட்டா, இந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த முறைமைகள் நிறுத்தப்பட்டா, ஹல்லேலூயா, உபவாச காலங்கள் நிறுத்தப்பட்டா, எல்லாமே உங்க வாழ்க்கையிலிருந்து நின்றும் பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் வாசலே அபிஷேகம் என்கிற ஜீவ நதி தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீங்க? என் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் புறப்பட்டு ஓடணும், புறப்பட்டு ஓடணும், அது ஓடணும், அது பாயணும். ஆமென். நீங்க பாத்தீங்களா, எத்தனை பேரு சென்னை பட்டணத்துல இந்த தண்ணீரை பாத்தீங்க? ஆமென். எத்தனை கோடி கொடுத்து கார் வாங்கினாலும் இந்த தண்ணீர்ல அந்த கார் மிதந்து போனது பாத்தீங்களா? ஆமென். எவ்வளவு படிச்ச பட்டதாரிகள், லட்சங்களை சம்பாதிக்கிறவர்கள் இருந்தா கூட யாருக்கும் சோறு இல்லாம மாடியில உட்கார்ந்து பாத்தீங்களா? ஆமென். such a powerful thing தண்ணீர்ன்றது. ஆமென். உண்மையாகவே கர்த்தர் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி போகிறதா இந்த அபிஷேகமே. ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஏலா என்ற பள்ளத்தாக்குக்கு வர்ற வரையும் தான் கோலியாத் என்கிற சத்துருவின் சத்தம் அங்க கேட்கும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை சுமக்கிறது, ஓபேதேதோம் அபிஷேகத்தை உடன்படிக்கை பெட்டியும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தன் வீட்டுல கொண்டு வந்து வச்சார். ஆனா பைபிளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை சுமந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க கால் பட்ட உடனே என்ன ஆச்சா, யோர்தான் அனாயிண்டிங் எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நீங்க அந்த பெட்டிய கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்தீங்கன்னா நீங்க கால் வைக்கிற வீடு சுகிக்கும். ஹல்லேலூயா. தாவீது ஏலா பள்ளத்தாக்குல கால் வைக்கிற வரைக்கும் தான் கோலியாத்து சத்தமிட முடியும். இந்த அபிஷேகத்தை சுமக்கிற மனுஷன் வந்துட்டா அந்த பள்ளத்தாக்குல இனி சத்துருவின் சத்தம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. இனி வெற்றியின் சத்தம் தான் கேட்கப்படும். எவ்வளவு பெரிய யோர்தான் இருந்தா கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் வந்துட்டா இது பிரிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுடைய கோல் செங்கடலை பழக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சுமக்க வேண்டியது, இன்னைக்கு நீங்க சுமக்க வேண்டியது பாரங்களை அல்ல, நுகங்களை அல்ல, நீங்க சுமக்க வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தை. அபிஷேகத்தை நான் நுகம் முறிந்து போகும். நுகத்தை எங்க வைப்பாங்க சொல்லுங்களேன்? நுகம்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. முடிக்க போறேன். கழுத்துல. ஏன் கழுத்துல? ஏன் கழுத்துல? தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் இணைப்பு தான் கழுத்து. ரிலேஷன்ஷிப், உறவு இதான் இணைக்குது தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய சபையும். கரெக்டா பிசாசு எங்க வைப்பான் சொல்லுங்க? நுகத்தை கொண்டு வந்து கழுத்துல தான் வைப்பான். ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டரோடு இணைந்து இருக்க கூடாது, அவருடைய பிரசன்னத்தோடு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாது. அது மேல அந்த நுகத்தை வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க குனிஞ்சுக்கிட்டே தான் நடக்க வேண்டியது. இப்ப ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினால நுகங்களை முறிக்க போகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு பாரங்களை சுமக்கிறவங்க, இன்னைக்கு பாவ மூட்டையை சுமக்கிறவங்க, இனி நுகத்தை சுமக்கிறவங்க இன்னைக்கு வெளியில போகும் பொழுது இதை எல்லாம் கர்த்தர் கீழே இறக்கி வச்சு இனி பிரசன்னத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் தான் சுமக்க போறீங்க. நீங்க சுமந்து கொண்டு வீட்டுக்கு போங்க. நீங்க கால் வைக்கும் பொழுதே அந்த சத்துருக்கு ஒரு நடுக்கம் வரும்.
ஆமென். ஆமா, யோர்தான் பிரியும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தா எரிகோ தானா கீழே விழும். நீங்க போய் மண்வெட்டியையும் கோடாலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா செயல்படணும், தானா நடக்கணும்னா பிரசன்னத்தை சுமக்கணும். சிம்பிள். எரிகோ கீழே விழணும், பிரசன்னத்தை சுமங்க சிஸ்டர். யோர்தான் பிரியணும், பிரசன்னத்தை சுமங்க. என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும், பிரசன்னத்தை சுமங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? சும்மா உட்கார்ந்து ஓரத்துல உங்களை அழ வச்சு, உறவுகளுக்கு மேல ஒரு முகத்தை வச்சு, உங்களை அப்படியே குனிய வச்சு கொண்டே பிசாசு ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறான் இல்ல? அல்லேலூயா. இனி நிமிர்ந்து நிக்கிற ஒரு காலம் வந்துருச்சு. ஏன்னா அபிஷேகம் வரும்பொழுது முகங்கள் முறிய போகிறது. எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று திரளாஷே கலதரசே